5லிருந்து 6 இடியாப்பத்தை இந்த மாதிரி உதிரி உதிரியாக உதுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அது சூடானதும் கொஞ்சம் கடுகு போட்டு அது பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்து லேசாக வதக்கி விடுங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கி விட்டு லைட்டாக கண்ணாடி பதம் வந்ததும் கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் நீள்வாக்கில் கீறி அதையும் சேர்த்து ஒரு பிரட்டிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 3 தக்காளி பழத்தை நீள்வாக்கில் கீறி சேர்த்துக்கலாம். அதை ஒரு பிரட்டிட்டு ஒரு 50 கிராம் பச்சை பட்டாணியை சேர்த்து அது கூடயே தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விடுங்க. இப்போது கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இப்போது பச்சை பட்டாணி தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக கறி மசாலா பொடி சேர்த்து அதையும் ஒரு பிரட்டி விட்டுட்டு நம்ம உதுத்து வச்ச இடியாப்பத்தை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. சூப்பராக கலந்து விட்டுட்டா நம்மளுக்கு அருமையான இடியாப்ப சேவை ரெடி. சூப்பராக இருக்கும், செஞ்சு பாருங்கள்.